தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்று மாலை காணொலி காட்சி மூலம் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மின்னஞ்சல் மூலம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து தற்போது தலைமைச் செயலாளர் இன்று மாலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சியின் வாயிலாக தலைமை செயலகத்திலிருந்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற கல்வி மையங்களில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பாகவும் மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது இந்த காணொலி காட்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சமீப காலமாக பள்ளி கல்லூரிகள் பாலியல் புகார்கள் அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய இந்த நிலையில்தான் கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் அதே போல பல்வேறு ஆலோசனை வழங்குவதற்காகவும் சிறப்பு ஆலோசகர் கூட்டம் மற்றும் தலைமைச் செயலர் முருகானந்தம் தலைமையில் இன்று மாலை 3 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆணையர்கள், பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், கல்லூரிகளின் முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான துறை சார்ந்த அதிகாரிகள் அல்லது அவர்களின் குழந்தைகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மூலமாக காணொலி காட்சியின் வாயிலாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் மாணவியருக்கு எந்த ஒரு அசம்பாவித சூழலும் ஏற்படாமல் பாதுகாப்பான சூழலை ஏற்படுவதற்காக சிறப்பு ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.